ஆதன் யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு உடல் எடை குறைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையும், உடல் எடையை எப்படி அதிகரிப்பது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகளும் இணையத்தில் மிகப்பெரிய அளவில் நாம் தேடக்கூடிய வார்த்தைகளாக இருக்கிறத பார்க்குறோம். நமது நாட்டில் மட்டுமல்ல, உலகம் முழுவதுமே எந்த மொழி, இனம், சமயம், மதம் இதெல்லாம் இல்லாமல் பொதுவாக அதிகமாக தேடக்கூடிய வார்த்தைகளில் ஒபேசிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையும், வெயிட் லாஸ் அல்லது வெயிட் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையும், வெயிட் கெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையும் மிகப்பெரிய அளவில் தேடப்படுறதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய தகவல்கள் முழுக்க உடல் எடை குறைப்பது மட்டுமல்ல, உடல் எடையை எவ்வாறு அதிகப்படுத்துவது, இந்த ரெண்டு விஷயத்தையும் சேர்த்து தான் இன்றைக்கு உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். முதலாவது உடல் எடை குறைப்பு. ஏன் நம்ம எல்லாருக்கும் உடல் எடை அதிகமாகுது? முதலாவது காரணம் தூக்கமின்மை. நம்மெல்லாம் தூக்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலுமே உடல் எடை அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியும். இன்றைக்கு அந்த பிபிஓன்னு சொல்லக்கூடிய ஒரு செக்டார் வந்த பிறகு அதில் வேலை பார்க்கக்கூடிய ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் அவர்களுடைய பழக்கம் என்னதான் ஆரோக்கியமான பழக்கமாக இருந்தாலும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய உடல் எடை அதிகமாகத்தான் இருக்கிறத பார்க்க முடியும். இரண்டாவது உணவு பழக்கங்கள். இன்றைக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வீட்டை விட்டு வெளியில் வந்து ஒரு ஹாஸ்டலில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய பெண்களும் ஆண்களும் தான் நிறைய பேர் இருக்கிறத பார்க்குறோம். இவர்கள் அனைவருக்குமே ஏற்படக்கூடிய மிகப்பெரிய மற்றும் ஒரு சவால் உங்களுக்கே தெரியும். உணவு பெரும்பாலும் வெளி உணவுகள், சில நேரங்களில் பிடித்த உணவு, சில நேரம் பிடிக்காத உணவு, சில நேரம் வழக்கமாக கிடைக்கக்கூடிய உணவுகளோடு நமக்கு பிடிக்கக்கூடிய உணவுகளையும் சேர்த்து கொள்வது. அப்போ நமக்கு ரொம்ப வேகமாகவே உடல் எடை அதிகமாகக்கூடிய ஒரு காரணமாக அது மாறி வரதை பார்க்குறோம். 3, இன்றைக்கு ஒரு ஆரோக்கியமான உடற்பயிற்சியற்ற தன்மை. இந்த கோவிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொற்று வந்தாலும் வந்தது. ஒன்று, வீட்டை விட்டு வெளியில் போக முடியாமல் நாம் அனைவருமே வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டதை பார்க்குறோம். அல்லது வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் நம்முடைய வாழ்வியல் முறை ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்த பிறகு வேலைக்கு போனால் கூட 8-10 மணி நேரம் வேலை பார்க்கணும். இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்த பிறகு காலை 6 மணியிலிருந்து இரவு 11 மணி வரை ஒரு சேரில் ஒரு கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு சிரமம் நம்ம அனைவருக்குமே இருக்கிறத பார்க்குறோம். சில நோய்களுடைய தாக்கம், உதாரணத்துக்கு தைராய்டு நோயுடைய தாக்கம், உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்துக்களுடைய விகித மாறுபாடுகள் சம்பந்தப்பட்ட, ஈரல் நோய்கள் சம்பந்தப்பட்ட, சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட நோய்கள் நமக்கு ஏற்படும் போது உடல் எடை தானாகவே அதிகமாகி கொண்டு போகிறத பார்க்குறோம். ஸோ உடல் எடை அதிகமாவதற்கு இவ்வளவு காரணங்கள் இருப்பது போலவே உடல் எடை குறைந்து போவதற்கும் நிறைய காரணங்கள் இருக்கிறத பார்க்குறோம். சர்க்கரை நோய் ஏற்பட்டு இருக்கிறது, கவனிக்கவில்லை, உடல் எடை குறைந்து போய் விடுவதை பார்க்கிறோம். உடலில் இருக்கக்கூடிய உணவு முறைகளில் திடீர்னு நம்மளே ஒரு கிராஷ் டயட் பண்ண போகிறேன், ஒரு பேலியோ டயட் பண்ண போகிறேன், கிடுகிடுன்னு உடல் எடை குறைந்து விடுகிறது. திரும்பவும் நம்ம நார்மல் டயட்டுக்கு வந்தாலும் நம்மளோட எடை அதிகமாகிறதே கிடையாது, அதே லெவலில் அப்படியே ஸ்டிக்கான இருக்கிறத பார்க்குறோம். இன்றைக்கு நிறைய பெண் குழந்தைகள், குறிப்பாக அந்த ஐடிஇஎஸில் ஒர்க் பண்ணக்கூடிய நிறைய பெண் குழந்தைகளை பார்க்குறேன். எல்லாம் வந்து ஒரு வேளை உணவு, ஒரு சப்பாத்தி, ஒரு கரண்டி சோறு, வேக வைத்த உணவுகளை சாப்பிட்றேன்னு எதையுமே ஒழுங்காக பண்ணாமல் போகும்போது உடல் எடை குறைந்து போய் அனோராக்சியான்னு சொல்லக்கூடிய நாவில் சுவையின்மை நோய் ஏற்பட்டு அதிலேயே உடல் எடை குறைந்து போயிடுறதை பார்க்குறோம். தைராய்டு நோய் குறைவாக வேலை செய்வது எப்படி உடல் எடை அதிகரிக்குதோ, தைராய்டு சுரப்பி அதிகமாக வேலை செய்யும் போது உடம்பு எடை குறைஞ்சிக்கிட்டே போகிறத பார்க்குறோம். ஸோ இன்றைக்கு உடல் எடை மிகுதி அப்படிங்கிறது ஒரு வகையான பிரச்சனை. உடல் எடை குறைவுங்கிறது ஆண் குழந்தைகளுக்கு, இன்றைக்கி இளைஞர்களுக்கு சவாலான விஷயம். நான் பார்க்கக்கூடிய பெற்றோர்களில் குறைந்தது 100-ல் ஒரு 30 பேராவது என்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயம், சார் பையன் சதையே பிடிக்க மாட்டேங்கிறான் சார் அப்படின்னு. இப்போ ரீசெண்ட் டேஸில் நான் பார்க்குற நிறைய பெண் குழந்தைகளுடைய தாயார்களும் திருமணம் செய்ய போகிறோம், குழந்தை ரொம்ப ஒல்லியாக இருக்கா, வரவங்க அதனாலேயே வேண்டான்னு சொல்கிறாங்க, ஸோ உடல் எடை அதிகமாகணும்னு சொல்கிறத பார்க்கணும். இப்போ இந்த ரெண்டு விஷயத்தையும் எவ்வாறு நம்ம சரி செய்ய முடியும், சுலபமாக வீட்டில் இருந்தபடியே சரி செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நம்ம உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறு தகவல். முதலாவது, உடல் எடை அதிகரிக்க நாம் என்ன செய்யணும்? உணவில் ஒரு நல்ல மாற்றம் தேவை. பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே பிடித்த உணவு, பிடிக்காத உணவுன்னு 2 விஷயம் இருக்கும். அசைவ உணவுகள் 100-ல் 90 பேருக்கு ரொம்ப பிடித்த உணவு. ஒரு அசைவ உணவு இருக்கும்போது காலை உணவு 2 இட்லிகள் சாப்பிட்ற இடத்துல நமக்கு தெரியாமலே 4 இட்லிகள் சாப்பிட்றத பார்ப்போம். ஆனால் சைவமாக இருக்கும்போது 2 இட்லிக்கு மேலே உள்ளேயே போகலை அப்படின்னு சத்தம் போடுறதையும் பார்ப்போம்.
ஸோ உணவு பிடித்ததோ பிடிக்காததோ நாம் செய்யக்கூடிய வேலை, நம்முடைய வயது, நமக்கு தேவையான சக்தி, இதை பொறுத்து சாப்பிடுகிறோமா அப்படிங்கிற புரிதலை கொண்டு வரணும். உணவில் நிறைய பச்சை பயிறு சம்பந்தப்பட்ட, உளுந்து சம்பந்தப்பட்ட, கோதுமை சம்பந்தப்பட்ட உணவுகளை எடுத்துக்கொள்ள முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய் இந்த உணவுகள் அனைத்துமே உடல் எடையை அதிகரிக்கக்கூடியது. ஸோ அதற்கான முயற்சிகள், அதை அதிக அளவு இல்லை என்றாலும் குறைந்த அளவாவது சேர்த்து கொள்ளக்கூடிய முயற்சிகளை நாம் செய்யணும். சிறு கைமருந்து உடல் எடை அதிகரிப்பதற்கு, குறிப்பாக முகம் நன்றாக பளபளவாக மாறுவதற்கு, பெண் குழந்தைகளுக்கு, இளைஞர்களுக்கு சுலபமான மருந்து பசும் பால் கிடைக்குதான்னு பாருங்கள். ஒரு 30 மில்லி பசும் பால் எடுத்துங்க. பசு நெய் கிடைக்குதான்னு பாருங்கள். ஒரு 5 மில்லி பசு நெய் எடுத்துங்க. இந்த ரெண்டத்தையும் ஒன்றாக கலந்து காலை வெறும் வயிற்றில் சாப்பிட முடியுமான்னு பாருங்கள். இன்றைக்கு நாள் 1 உங்களுடைய எடையை பாருங்கள். 48 நாட்கள் 1 மண்டலம் இதை சாப்பிடுங்க. மீண்டும் உங்களுடைய எடையை பாருங்கள். நிச்சயமாக 1 to 3 கிலோ வரை எடை கூடியிருப்பதை பார்க்க முடியும். பசும் பாலும் நெய்யும் சாப்பிடும்போது ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, பொதுவாக அந்த எடை கூடும்போது நம்ம எல்லாருக்கும் ஒரு சவால் என்னென்னா, தொப்பை பெருசாகும், இல்லை தொடை பெருசாகும், இல்லை பிட்டப்பகுதி பெருசாகும். சில பெண் குழந்தைகளுக்கு மார்பக பகுதி மட்டும் பெருசாகிடும். ஒரு சவால், ஐயோ எடை போட்டால் என்னோடய ஷேப்பே போயிடுச்சுன்னு கவலைப்படக்கூடிய பெண்கள் இருக்காங்க இல்லையா? இந்த பாலும் நெய்யும் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது ரொம்ப அழகான ஒரு விஷயம் என்னென்னா, எடை கூடும்போது உடலுடைய அமைப்பில் மாற்றம் இல்லாமல் எடை கூடுவதை நம்ம பார்க்க முடியும். ஸோ பால் நமக்கு சுலபமாக கிடைக்கக்கூடிய விஷயம். நல்ல சுத்தமான பசு நெய் எங்கே கிடைக்குதுன்னு கேட்டு வாங்கிக்கோங்க. 30 மில்லி சூடான பால், உருக்கிய நெய் ஒரு தேக்கரண்டி, இரண்டையும் கலந்து காலை வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க. மிகப்பெரிய அளவில் உடலுடைய ஆரோக்கியம் மேம்படுவதை நாம் பார்க்க முடியும். ஸோ இது முதலாவது. இப்போ எடை எப்படி குறைக்கிறது சார்? ஏன்னா இது ஒரு பெரிய சேலஞ்ச் இல்லையா? நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன், ஜிம் போகிறேன், டயட் இருக்கேன், அரிசியே சாப்பிட்றது கிடையாது, ஒருவேளை பட்டினி கூட கிடக்கிறேன். எடை குறைப்புக்காக நிறைய சிகிச்சை மையங்கள் கூட போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஏதோ கொஞ்சம் குறையுது. இன்னும் கொஞ்சம் பேர் நான் பாலியோ டயட் கூட ட்ரை பண்ணிட்டேன், எனக்கு குறையிற மாதிரி தெரியுது, ஆனால் திடீர்னு பார்த்தா திரும்பவும் ஏறி விடுது. மருத்துவ ரீதியாக எல்லா பரிசோதனைகளும் எனக்கு சரியாகத்தான் இருக்கிறது, இருந்தாலும் எடை எனக்கு சரியாகவே இல்லை. நிறைய பேர் சொல்லக்கூடியது தான் இல்லையா? ஸோ இதற்காகவே ரொம்ப சுலபமான ஒரு கைமருந்து நான் சொல்லித்தரேன். ஜீரகம், கருஞ்சீரகம், தனியா, மஞ்சள், கடுக்காய், ஆளி விதை, மொத்தம் 6 பொருட்கள் நோட் பண்ணுங்க. ஜீரகம், கருஞ்சீரகம், தனியா, மஞ்சள், கடுக்காய், ஆளி விதை. ஸோ இந்த 6 பொருட்களையும் ஒவ்வொன்றையும் 2 கிராம் எடுத்துங்க. ஸோ 2 கிராம் எடுத்திங்கன்னா 12 கிராம் வரும் உங்களுக்கு. 12 கிராம்னா 3 ஸ்பூன்னு கணக்கு வச்சுக்கலாம். இது கூட ஒரே ஒரு சிட்டிகை இந்துப்பு, ஏன்னா இது கொஞ்சம் காரம் கலந்த, கசப்பு கலந்த ஒரு சுவையோடு இருக்கும். ஒரு துளி உப்பை சேர்த்திங்கன்னா சாப்பிடுவதற்கு நம்ம இட்லி பொடியை போலவே சுவையாக இருக்கும். இந்த 12 கிராம் நீங்கள் எடுக்கக்கூடிய சூரணத்தை 3 வேளையாக பிரித்து கொள்ளுங்கள். ஒரு வேளைக்கு 1 ஸ்பூன் அப்படிங்கிற மாதிரி. காலை உணவுக்கு அரை மணி நேரம் முன்பு, மதிய உணவுக்கு அரை மணி நேரம் முன்பு, இரவு உணவுக்கு அரை மணி நேரம் முன்பு வெந்நீரில் கலந்து சாப்பிடுங்க. ஜீரகம், கருஞ்சீரகம், தனியா, மஞ்சள், கடுக்காய், ஆளி விதை, மற்றும் 6 பொருட்கள். சுலபமான பொருட்கள் தான். இதில் ஆளி விதை மட்டும்தான் மளிகை கடையிலேருந்து வாங்கணும், மற்றதெல்லாம் நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய பொருட்கள் தான். ஒவ்வொன்றும் 3 கிராம் அளவுக்கு 15 கிராம் வரும். 1 ஸ்பூன் 5 கிராம். 3 வேளை உணவுக்கு முன்பு, அரை மணி நேரத்துக்கு முன்பு வெந்நீரில் கலந்து சாப்பிடுங்க. என்னை பார்க்க ஒருத்தர் வெளிநாட்டிலேருந்து வந்திருந்தார். அவரோட எடை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 147 கிலோ இருந்தார். அவர் இங்கே வந்ததே ஒரு மருத்துவமனைக்கு சென்று அவருடைய வயிறு அறுவை சிகிச்சை செய்து எடை குறைப்புக்கான முயற்சியை செய்யணும் தான் வந்தார். அவருடைய நேரம், அந்த நேரத்தில் கோவிட் வந்ததுனால அந்த மருத்துவமனைகள் எல்லாம் மூடிட்டாங்க. அவருக்கு ஊருக்கு போகவும் முடியல, இங்கே அறுவை சிகிச்சை செய்து கொள்ளவும் முடியல. அவருடைய நண்பர் ஒருவர் மூலமாக என்னுடன் தொடர்பு கொண்டு நான் என்ன பண்ண முடியும், ஏன்னா அவருக்கு நிறைய பாதிப்புகள் வேறு, இதய பாதிப்பு, சிறுநீரக பாதிப்பு அப்படின்னு, மருந்துகள் எடுத்துக்கொள்ளவும் அவருக்கு பெரிய தயக்கம். ஸோ அவருக்கு நாங்கள் என்ன பண்ணோன்னா, ஒரு அழகான உணவு பட்டியல் ஒன்று தயார் செய்து, அவர் ஒரு அரேபியர், அதனால் அவர் அசைவம் இல்லாமல் சாப்பிட மாட்டார். ஸோ உணவு பட்டியல் ஒன்று செஞ்சு அவர் கூட இந்த ஒரு கை மருந்தை மட்டும் கொடுத்தோம். 6 மாதம், அதாவது மார்ச் மாதம் என்னை பார்த்தாரு. அவர் திரும்ப ஊருக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்திற்கு முன்பு தான் போனார். 40 கிலோ குறைஞ்சிருந்தார், வெறும் உணவு முறை, அதே போல் இந்த கை மருந்தை மட்டும் உபயோகப்படுத்தி. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த எடை குறைப்புக்கான கை மருந்துகள் சொன்னாலே ஒரு பெரிய அவநம்பிக்கை வரும்.
நான் அந்த கஷாயம் சாப்பிட்டேன் எனக்கு எடை குறையல, இந்த கஷாயம் சாப்பிட்டேன் எடை குறையலன்னு யோசிப்போம். ஆனால் இந்த ஒரு கை மருந்து என்னுடைய அனுபவத்தில் மிகப்பெரிய அளவில் எடையை குறைக்க உதவி செய்த பெரிய மருந்துனே நம்ம சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இந்த ஜீரகம், கருஞ்சீரகம், மஞ்சள், தனியா, கடுக்காய் மற்றும் ஆளி விதை, இந்த 6 பொருட்கள் கரெக்டாக நம்ம ஒவ்வொன்றும் 3 கிராம், அது கூட ஒரு சிட்டிகை இந்துப்பு எல்லாத்தையும் கலந்துக்கிறோம். 3 வேளையாக அதை பிரிக்கிறோம். காலை ஒரு வேளை 5 கிராம், மதியம் ஒரு வேளை 5 கிராம், இரவு ஒரு வேளை 5 கிராம், உணவுக்கு முன்பு வெந்நீரில் கலந்து சாப்பிட்றோம். அரை மணி நேரமாவது உணவுக்கு முன்புன்னு வச்சுங்க. உடனே ஒரு 10 நாள் சாப்பிட்டுட்டு எடை குறையிலன்னு மெஷின் மேலே ஏறி நிற்காதீங்க. 48 நாட்கள் செய்யுங்க, ஒரு மண்டலம் இதை செய்யுங்க. உங்களுடைய எடையில் ஒரு பெரிய மாற்றம் இருப்பதை பார்க்கலாம். 3வது ஒரு தலைப்பு பொதுவாகவே நம்ம எல்லாருக்கும் எடை அதிகரிக்கும் போது எப்படி நமக்கு ஒரு பயம் வருதோ, ஐயோ இங்கே குண்டாயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அங்கே குண்டாயிடுச்சுன்னா என்ன ஆகுதுன்னு ஒரு பயம் வருதோ, அதே போல் எடை குறைந்தாலும் என்னுடைய தோற்றம் மாறிவிட்டது, தோல் சுருங்கி விட்டதுன்னு ஒரு பயம் நம்ம எல்லாருக்கும் வருது இல்லையா? இதை மாற்ற நம்ம என்ன செய்யலாம்? சோம்பு குடிநீர்னு சொல்லுவோம், பெருஞ்சீரகம்னு சொல்லுவோம் இல்லையா? சோம்பு நம்ம வீட்டு சமையலறையில் இருக்கும். எந்த அசைவ உணவகத்தில் நீங்கள் போய் சாப்பிட்டாலும் கடைசியாக வெளியில் வரும்போது சோம்புன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. ஒரு 100 மில்லி தண்ணீர் எடுத்து ஒரு தேக்கரண்டி சோம்பு அதில் போட்டு நல்லா கொதிக்க வைத்து 50 மில்லியாக குறைங்க. வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த சோம்பு நீர் இருக்கு இல்லையா, அதை காலை ஒரு வேளை, மதியம் ஒரு வேளை, இரவு ஒரு வேளை, உணவுக்கு முன்பு சாப்பிடுங்க. கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய உடல் எடையும் குறையும், அதே போல் ஷேப்லெஸ் ஆகாமல் ஒரு அழகான தோற்றத்தோடு உடல் எடை குறைப்பதற்கும் இது உதவி செய்யும். ஸோ இந்த 3 விஷயங்கள், ஒன்று நெய் மற்றும் பால் உடல் எடை அதிகரிப்பதற்கு, இந்த கருஞ்சீரகம் சம்பந்தப்பட்ட 6 மருந்துகளுடைய கலவை உடல் எடை குறைப்பதற்கு, சோம்பு மற்றும் தண்ணீர் கொதிக்க வைத்த வெந்நீர் உடலுடைய அமைப்பு மாறி தொப்பை குறைவதற்கு, தொடை குறைவதற்கு, பிட்டம் குறைவதற்கு அப்படிங்கிற மாதிரி உள்ளது. ஸோ இதெல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்துவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். உபயோகப்படுத்துங்க. உபயோகப்படுத்திவிட்டு உங்களுடைய ஆக்கப்பூர்வமான அல்லது இதை பற்றி உள்ள சந்தேகங்களை இந்த வீடியோவில் கமெண்ட்டாக போடுங்க. என்னால் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு பதில் சொல்கிறேன். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன். நன்றி, வணக்கம்.